அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நிறைய கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வந்து பார்த்துட்டு வருவோம். அந்த வரிசையில ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சார், கேண்டிடேட் அப்ளைங் ஸ்பெஷல் கேட்டகரி எபோவ் இந்த கேட்டகரி 4ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரி நபர்ஸ் எல்லாருமே நீங்க வந்து அப்ளிகேஷன்ஸை டைரக்டா சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ்கைடிங்கா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, என்னோட நிறைய இன்ஸ்டாகிராம் சாட்ஸ்ல வந்து சார் கவுன்சிலிங்கே வந்து ஆன்லைன்னு சொல்றாங்க, கவுன்சிலிங் ஆன்லைன்லா இல்ல ஆஃப்லைனா, ஆஃப்லைன்னு சொல்றாங்க, அப்ளிகேஷன் ஆஃப்லைன் அனுப்பணும்னு சொல்றாங்க, இப்படி நிறைய இருக்கு, இந்த மாதிரியான ப்ரௌச்சர்ஸ்லாம் கூட ஷேர் பண்றாங்க, இது உண்மையா சார்னு கேட்குறாங்க. சார், எனக்கு வந்து என்னன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நேட்டிவிட்டியை ப்ரூவ் பண்றதுக்காக கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு வீடியோல பார்த்தேன், ரெண்டுமே அனுப்புங்க, ரெண்டு அப்பாவோடதும் வேணும் அம்மாவோடதும் வேணும் அப்படின்றது சொல்றாங்க. சார், எல்லாமே இந்த 8.06 செகண்ட்ஸ்ல இருந்து இருக்கு, நீங்க பாருங்க சார்னு லிங்க் அனுப்பிவிட்டாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ்கைடா, ஏன்னா இது வந்து உங்களுக்கு லைஃப் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றப்போ ப்ராப்பரா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை யாரு கொடுக்குறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை இந்த மாதிரி நான் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்றவங்க, எஜுகேஷன் ரிலேட்டடா ஷேர் பண்றவங்க வெரிஃபை பண்ணிட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா டைமுமே டாக்டர்ஸ் நாங்க வந்து இதை வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, இதை இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னதுனால இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த பண்றீங்க, பட் ரொம்ப ரொம்ப மிஸ்கைடிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்காம இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன மிஸ்கைடிங் அப்படின்றது பிரச்சனை கிடையாது, பட் மேஜரான மிஸ்கைடிங் இங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஸ்பெஷல் 4 கேட்டகரியில் அப்ளை பண்றவங்க டைரக்டா அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுங்க, ஃபில் அண்ட் டவுன்லோட் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. அந்த ஸ்பெஷல் கேட்டகரி என்னென்ன அப்படின்றத இந்த ஸ்லைட்ல வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்லைட்ல சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் சில்ட்ரன், எமினன்ட் பர்சன், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அண்ட் ஸ்பெஷல் டெஃபிஷியன்ட் ஸ்டேட்ல இருக்கிறவங்க, அண்ட் இப்படி எல்லாம் ஒரு கேட்டகரி. அதாவது ஈவன் இந்தியன் டாக்டர்ஸோட குழந்தைங்க கூட நீங்க இது மூலியமா தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கு. இட் இஸ் வெரி வெரி மிஸ் ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் கைடன். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சார் அப்போ இதுக்கு மாற்று வேற என்ன சார் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா, 7.5 ரிசர்வேஷனுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்ற 7.5 ரிசர்வேஷனுக்கு நீங்க அப்ளிகேஷனை டைரக்டா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். பட் கவுன்சிலிங் மட்டும் அப்பியர் இன் பர்சன், டைரக்டா போய் ஒரிஜினல்ஸை காட்டி கவுன்சிலிங் வென்யூ அட்ரஸ் கொடுத்துருக்கான் இல்லையா, அங்க போய் நீங்க வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது வந்து சொல்லியிருப்பாங்க. கூடவே நோ ரீ அலாட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி, இந்த இதில் சீட் எடுத்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? அப்புறம் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெளிவாக அதையும் ப்ராப்பராக பார்த்துடும், அவசரமே பட வேண்டாம். அதாவது உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி உண்டு. 8 கேட்டகரி இருக்கு இல்லையா, அது ஏன் இந்த நம்பர் 4 மட்டும் பார்க்காம விடுறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7 அப்படி நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ இப்போ இந்த வாட் இஸ் நம்பர் 4 சார்? அப்போ இந்த ஏன்னா இந்த வீடியோ இந்த இதை வச்சு தானே பேசியிருக்கு, ஸோ இதை வச்சு தான் பேசியிருக்கு. அப்போ நம்பர் 4 அப்படின்றது என்னன்னு தெளிவாக பார்க்கணும்ல. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் கிட்டத்தட்ட நான் சித்தால 15 வருஷம் இருக்கேன், 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி ஒரு ராங்கான ஒரு மிஸ்கைடிங்கை தயவு செய்து பண்ணாதீங்க. ஸ்பெஷல் 4 அப்படின்னா என்னன்னு பாருங்க. அதாவது கேட்டகரி 4 அப்படின்றது கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் டெஃபிஷியன்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், இவங்க எல்லாமே allotted deficient state union territory governments are requested to utilize the slot or seat made available to them. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டை தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கங்க, யூஸ் பண்ணிக்கங்க. ரெக்கமெண்ட் உங்க ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நீட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிகிரிக்கு allotted காலேஜுக்கு நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் வாய்ஸ்க்கு உங்க கவர்மெண்ட் வந்து ஒரு முறை இன்டிமேட் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த அப்ளிகேஷனை டு ஹூம் ரெக்கமெண்ட், எந்த இடத்துக்கு அனுப்பணும், டு நாமினேட் த அப்ளிகேஷன் சென்ட் எங்க பண்ணணும் அப்படின்னா கமிஷனர் ஆஃப் இந்தியன் மெடிசனுக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. வெரி வெரி மிஸ்கைடிங்கா நீங்க அந்த வீடியோல 0.86 செகண்ட்ஸ்ல 8.06ல சொல்லியிருக்கோம். அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டைரக்டா தான் சென்ட் பண்ணணும், ஸ்பெஷல் கேட்டகரி இந்தந்த ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதையும் நான் தெளிவாக சொல்றேன். ஸோ இதனால தயவு செய்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையில நம்ம வந்து விளையாடவே கூடாது. ரைட்டா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கோம். அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்ளை பண்றப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று கேட்டிருக்கோம். ஸ்பெஷல் கேட்டகரின்னு கிடையாது, பொதுவாகவே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கோம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் காம்பிடன்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு. அதாவது 3 கேட்டகரி, அதாவது கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. கேட்டகரி 1ன்றது என்னது? கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, இங்கே தான் படிச்சு இங்கேயே வாழ்ந்து இங்கேயே 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு பட் ஸ்டடிடு வந்து அதர் ஸ்டேட்ல, ஏதாவது அவுட் ஸ்டேட் தமிழ்நாடுல படிச்சிருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்கு. பட் இதில் ஒரு சின்ன எரர் இருக்குது. இது வந்து ஒரு மாறி வரணும். இந்த 2 காலமே அப்படி இந்த சைடு வரணும். கேட்டகரி 1க்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. பட் தெர் ஆர் சம் மிஸ்டேக்ஸ். சரி விட்டுருங்க. பட் நம்ம இப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பேஜ் நம்பர் 16 எடுக்கிறோம். 16ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இல்லைனா இன்னொன்று பேரண்ட்னு நம்ம போடுவோமே. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன்ஸை தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. அண்டு கூடவே வந்து பேரண்ட்டோட உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் இந்த ஊரில் படிச்சிருக்கீங்க, உங்களோட சர்டிஃபிகேட் இந்த ஊரில் தான் இருக்குது. உங்களோட நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றதுக்கு ஆதாரமே ரேஷன் கார்டு தான். கூடவே ஆதார் கார்டு நம்ம ஊரில் இந்த ஊரில் தான் இருக்குது. அப்படின்றப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஸ் நாட் எசென்ஷியல். நீங்கள் 10th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th 10th 12th எல்லாமே இங்கே தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஸ் நாட் ரெக்வயர்ட் அப்படின்றத தெளிவாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள். அதாவது எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட் டாக்குமெண்ட் ஆஃப் த பேரண்ட் நீட் டு பி அப்லோடட் ஃபார் த கேண்டிடேட் ஹூ கிளைம் தயர் நேட்டிவ் ஆஸ் தமிழ்நாடு ஆஸ் ஃபாலோஸ். அதாவது தமிழ்நாடுன்னு நீங்கள் நிரூபிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்கள். இப்போ நிரூபிக்கணும்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நிரூபிக்கணும் அப்படின்னா நீ தமிழ்நாடு பர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் obtained from competent revenue authority of தமிழ்நாடு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. who claims communal reservation. ஸோ அதனால் 2 பேரண்ட் அப்படின்றது அம்மாவும் அப்பாவோடதும் தேவையில்லை, யாராவது ஒரு நபரோடது இருந்தாலே அது போதுமானது அப்படின்றத இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லியிருக்கு. ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை நம்பி நீங்கள் இதாக வேண்டாம். நம்ம சித்தா ரிலேட்டடா ஆயுஷ் ரிலேட்டடா நிறைய டாக்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸே இந்த இன்ஃபர்மேஷன்ஸை தெளிவாக அவ்வளோ கிளாரிட்டியாக சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து ஹூ இஸ் ஷேரிங், அவனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்ம இந்த மாதிரியா கேரியர் கைடன்ஸ்குள்ளே போகிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு முக்கிய விழிப்புணர்வை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.